Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது பட்டர் குக்கீஸ். இந்த பட்டர் குக்கீஸ் வந்து மூணே பொருளில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான முறையில் தான் செய்ய போகிறோம். இது குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்யலாம், இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் வந்து 1 கப் மைதா எடுத்து வச்சுருக்கிறேன், 1/2 கப் சுகர், 100 கிராம் பட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த 3 பொருளை மட்டும் வச்சு நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல 1 கப் மைதாவில் வந்து 1/8 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கிறேன். எந்த ஒரு குக்கீஸ் செஞ்சாலும் உப்பு சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சப்புன்னு தான் இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் கண்டிப்பாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சுகரை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ண போகிறோம். 1/2 கப் சுகர் தான் எடுத்துருக்கேன், அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைன் பவுடராக பண்ணிக்கோங்க, இல்லைனா பிஸ்கட் சாப்பிடும்போது கரகரன்ட்டு நாக்கில் தெரியும். இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து குக்கீஸ் வந்து என்கிட்ட இருக்கிற பிளானட்டரி மிக்சரை யூஸ் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பிக்டர் யூஸ் பண்ணினாலும் செஞ்சுக்கலாம், அப்படி இல்லாத பட்சத்தில் மரக்கரண்ட் யூஸ் பண்ணினாலும் செஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாண்ட் மிக்சர் வச்சு எப்படி செய்யலாங்கிறத காமிக்கிறேன். அந்த பவுலில் முதல்ல பட்டர் வந்து 100 கிராம் சேர்த்துருக்கிறேன், அப்புறம் பவுடர் பண்ணி வச்ச சுகரையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா இப்போ இந்த மிஷினில் வந்து நான் ஓட விட போகிறேன். இந்த மிஷினை பற்றின ரிவ்யூஸ் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா அதுக்கான லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பட்டரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ண விடுங்க. இதே நீங்கள் வந்து எலக்ட்ரிக் மிக்சர் வச்சு யூஸ் பண்ணி செய்கிறதா இருந்தால் நல்லா ஹேண்டாலே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி 1 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா சரியாக பட்டரும் சுகரும் வந்து மிங்கிள் ஆகாது. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நல்லா ஓட விடுங்க. இப்போ நாம் எல்லாம் ஓரத்தில் உள்ள பட்டரும் சுகர் எல்லாத்தையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து திரும்பவும் நான் அந்த மிஷினை ஓட விடுறேன். நல்லா வந்து பீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பட்டரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அடிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்ம 2 நிமிஷம் நல்லா அடிக்கணும். நம்ம 2 நிமிஷம் நல்லா ஃபாஸ்ட்டாக அடிக்க அந்த எல்லோ கலரில் உள்ள பட்டர் வந்து அப்படியே ஒயிட் கலருக்கு மாறணும். நம்ம கேக்கு மேலே உள்ள க்ரீம் இருக்குல்ல, பட்டர் க்ரீம், அந்த அளவுக்கு மாறணும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆனவுடனே நல்லா ஒயிட் கலர் க்ரீம் மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்தால் தான் நம்மளுடைய குக்கீஸ் வந்து நல்லா சாஃப்டான டெக்ஸ்சரோட, அதே சமயம் நம்மளுக்கு சாப்பிடும்போது கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் ஓரங்கள்லாம் திரும்ப எடுத்து விட்டுட்டு பாருங்கள் நல்ல ஐஸ்கிரீம் மாதிரி பட்டர் க்ரீம் சூப்பராக ரெடி ஆச்சு. பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குக்கி செய்கிறதுக்கு உண்டான பட்டர் க்ரீம் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச 1 கப் மாவு இருக்குது இல்லையா, உப்பு சேர்த்து கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்க மட்டும் கண்டிப்பாக மறக்காதீங்க. உப்பு சேர்த்த அந்த மாவை வந்து போட்டுட்டு நம்ம ரொம்ப வந்து பீட் பண்ணக்கூடாது. அந்த பட்டர் க்ரீமோட இந்த மாவு வந்து மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். ரொம்பலாம் அடித்தோன்னா நம்மளுடைய குக்கீஸ் வந்து ஹார்டாக போயிடும். இதே நீங்கள் கையால் செஞ்சீங்கன்னா கூட ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, எல்லாம் கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். பீட்ரு வச்சு அடிக்கும் போது வந்து மிக்ஸ் ஆகணும், ஆனால் ரொம்ப வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணாதீங்க. அதை நான் திரும்ப சொல்கிறேன், ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குக்கீஸ் வந்து ஹார்டாக போயிடும். இப்போ வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துக்கிறேன். இந்த எசன்ஸ் ஃப்ளேவர் எனக்கு பிடிக்குங்கிறதால சேர்க்கேன். ஆனால் பட்டர் குக்கீஸை பொறுத்த வரைக்கும் வெண்ணிலா எசன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. எசன்ஸ் சேர்க்காமலே செய்யலாம், அந்த பட்டரோட ஃப்ளேவரே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து எல்லா மாவு எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுடைய குக்கி டோ வந்து ரெடி ஆயிருச்சு. இதுதான் கரெக்டான பதம். ரொம்ப ஹார்டும் இல்லை, ரொம்ப சாஃப்ட்டும் இல்லை, சரியான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு சப்பாத்தி கட்டையை யூஸ் பண்ணி தேய்ச்சிட்டு நம்ம குக்கீஸ் வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் முதல்ல வந்து டேபிள் மேலே இல்லைனா கிச்சன் மேடை சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம லேசாக இந்த மைதா மாவை தூவிக்கோங்க. இப்படி தூவினா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி குக்கி டோ வந்து யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணும்போது அடியில் வந்து ரொம்ப ஸ்டிக் ஆகாமல் ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்மளுடைய குக்கி டோ வந்து ரெடியாக இருக்குது. இதை கையாலேயே முதல்ல நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தி கட்டையை யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்பலாம் ஹார்டாலாம் தேய்க்கக்கூடாது, ஏன்னா இது சாஃப்டான டோ தான். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்படி ஓரங்கள்லாம் இப்படி பிளவுபட தான் செய்யும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கையால் அப்படி ஸ்மூத் பண்ணி விட்டோம்னா டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக நின்றுக்கிடும். நம்ம கையாலேயே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு ஈவன் ஷேப்பில் நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய குக்கி டோ வந்து இதுதான் கரெக்டான பதம். சில பேருக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட்டரோ இல்லை மாவோ எதனுடைய அளவோ எதாவது மிஸ் ஆச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வந்து இந்த டோவை வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா இந்த டோவை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு சரியான பதத்தில் கிடைக்கும். இப்போ நான் ஒரு குக்கி கட்டரை யூஸ் பண்ணிவிட்டு எல்லா குக்கீஸை வந்து குக்கி ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி குக்கி கட்டர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வீட்டில் உள்ள ஏதோ பாட்டில் மூடியோ ஏதோ பாத்திரத்தோட மூடி குட்டி மூடி ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து ஒரு நேம் வைக்கலாமே, ஜாஸி அரோமா சேனல் நேமே வைக்கலாங்கிறதுக்காக
என்கிட்ட இருந்த நேம் லெட்டர்ஸ் வந்து இருந்தது. அதை வச்சே நான் ப்ரெஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு டிசைன் பண்ணிக்கலாம், ஃபோக் ஸ்பூனை வச்சு ஏதாவது ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுட்டு இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேயில் வந்து ரெடி பண்ண குக்கீஸை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பேக்கிங் ட்ரேயில் வந்து க்ரீஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நெய்யோ பட்டரோ எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. இது பட்டர் குக்கீஸுங்கிறதால கண்டிப்பாக வந்து இந்த ட்ரேயில் வந்து ஒட்டாது. இப்போ நம்ம குக்கீஸ் வந்து எடுத்து வச்சது போக மீதி உள்ள மாவெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் திரும்ப இந்த மாதிரி ஒன்று சேர்த்துட்டு, இதையுமே நம்ம ரொம்ப சப்பாத்தி டோ மாதிரி ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. லேசாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சிட்டு இதே மாதிரி நம்ம குக்கீஸ் மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் செய்யக்கூடிய அந்த குக்கீஸோடைய சைஸ், அதாவது திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 1/4 இன்ச்சு திக்னஸ் தான் இருக்கணும். ரொம்ப திக்னஸாக இருந்துச்சுன்னா குக்கீஸ் வந்து உள்ளே சரியாக வேகாது. ரொம்ப மெலிசாக போட்டிங்கன்னா பேஸ் எல்லாம் ரொம்ப கருகி போயிடும். அதனால் கரெக்டான சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் இந்த குக்கீஸ் செய்யும்போது சம்மர் சீசனாக இருந்தது, இல்லைனா ரூம் டெம்பரேச்சருடைய ஹீட் வந்து ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நம்மளுடைய குக்கீஸ் வந்து நம்ம செய்யும் போது அதனுடைய பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டு கொஞ்சம் அதனுடைய குக்கீஸோடைய டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம உடனே பேக் பண்ணோம்னா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிரும். குக்கீஸ் வந்து கரெக்டான டெக்ஸ்சர் ஷேப்பில் கிடைக்காம ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிரும். அப்படிலாம் ஆகாமல் இருக்கணும்னா ஒரு 5 நம்ம இந்த குக்கீஸ் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜ் இல்லைனா ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாமல் கரெக்டான ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ எல்லா குக்கீஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை வந்து நம்ம ஓவனில் வந்து ப்ரீஹீட் பண்ணணும். 170 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் பேக் பண்ணோம்னா நம்மளுடைய குக்கீஸ் வந்து ரெடி ஆயிரும். ஓவன் இல்லாதவங்க வந்து பாத்திரத்தில் உப்பு போட்டு கூட நீங்கள் பேக் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் குக்கரில் கூட உப்பு போட்டுனாலும் நீங்கள் ரெடி பண்ணலாம். இப்போ நம்மளுடைய குக்கீஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நம்ம நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விடணும். அதனால தான் நான் கூலிங் ரேக்கில் வச்சு ஆற விட்டுருக்கேன். ஒரு 15-20 நிமிஷத்தில் நல்லா ஃபுல்லாக ஆறிடும். ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறம் நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா நம்மளுடைய குக்கீஸ் வந்து சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு குக்கீஸை வந்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக டெக்ஸ்சர் கூட உள்ள அந்த மாதிரி கரகரன்னு தெரியுது பார்த்தீங்களா. இப்படி இருந்தாலே நம்மளுடைய குக்கீஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த குக்கீஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் வச்சு அடைச்சிங்கன்னா ஒரு 20லேருந்து 30 டேஸ் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய குக்கீஸ் வந்து எவ்வளோ பொன்னிறமாக அழகான கலரில் சூப்பராக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. கிறிஸ்பியாக சூப்பரான டெக்ஸ்சரில் இருக்குது. ஜாஸி அரோமான்னு நம்ம போட்டிருக்கிறது கூட அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த குக்கீஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.